இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை கமலநாபன் அப்படிங்கிற ஒரு எழுதின கதை தான் இவர் எழுதியிருக்காரு. இந்த பல்லியை பார்த்தா எல்லாருமே பயந்துட்டு ஓடுவோம் பாருங்க. யாராக இருந்தாலும் பல்லின்னா பயம். அந்த பல்லியை வச்சு ஒரு அழகான ஒரு கதை எழுதியிருக்காரு. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கதை தான் இது. உளவியல் கதையாகவும் இருக்குது. சரி, அந்த கதையில் என்ன தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எடுத்த உடனே ஒரு எதிர்பார்ப்போட வாசகர்கள் படிக்கிற மாதிரி தான் அந்த கதையை தொடங்கியிருக்காரு. தலையில் ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது, பல்லியான்னு பாரு அப்படின்னு அவங்க அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறான், பையன் ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா தலையில் ஒன்றும் பல்லி இல்லை, ஒரு சருகு, ஒரு காஞ்சு போன ஒரு இலை மாதிரி ஒன்று மேலே விழுந்து கிடக்க, அவ்வளோதான். அவனுக்கு ஒரே எரிச்சல். ஒன்றும் இல்லை, வெறும் சருகு தான். உடனே பல்லி பயப்படுறது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாளாக எப்போ பார்த்தாலும் பல்லியை பற்றியே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதை அவன் ரொம்ப கவனிக்கிறான். ஒரு நாள் அவரோட படுக்கைக்கு பக்கத்தில் பார்த்தா அங்கே அங்கே ஒரு செத்து போன பல்லி ஒன்று அப்படியே காஞ்சி போய் அப்படியே சருகாக அந்த படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவன் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா பல்லி கதவெடுக்கல இருக்கிறத பார்க்காம, இந்த ராமமூர்த்தி, அதுதான் அவரோட பையன், அவன் என்ன பண்ணுறான், கதவை மூடிடுறான். வால் கதவு எடுக்கல மாட்டிக்குது. மாட்டிக்கிட்ட உடனே வால் அருந்து கீழே விழுந்த உடனே அந்த வால் மட்டும் துடிக்கும் பாருங்க. அப்போ அவங்க அப்பா வேகமாக சொல்கிறாரு, பாவண்டாது, அதை போய் கொல்ல பற்றியே பாரு, துடிக்குது பாரு அந்த வால் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை மெதுவாக ஒரு காகிதத்தில் அந்த பல்லியை எடுத்துக்கிட்டு போய் பேரங்கிட்ட காட்டுறாரு. பல்லிக்கு தற்காப்பு உணர்ச்சி ரொம்ப அதிகம். நம்ம கூட பார்க்கலாம், ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா பல்லி என்ன பண்ணும், வாலை மட்டும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடும். பேரங்கிட்ட அதை பற்றியெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, வாலை காட்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் பையன் பத்மநாபனுக்கு கோபம் வருது. அப்பா, முதல்ல தூக்கி வெளியில் போடுங்கப்பா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டான். அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேரனும் பயந்து தான் போகிறான். அதுக்குள்ளே இந்த ராமமூர்த்தியோட மனைவி ராதா ஓட்டமாக ஓடி வர்றா. ஏங்க இப்படி கத்துறீங்க அப்படின்ன உடனே, உனக்கு தெரியாது, எப்போ பாரு பல்லி பல்லின்னு ஒரே பல்லி பழம்பலாக போச்சு. சரி மாமா, அவர் தான் கத்துறாரு, அதை தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமமூர்த்தியை பார்த்து அவள் சொல்கிறா, இதுக்கு போய் எதுக்குங்க இந்த கத்துறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், முதல்ல தூக்கி வெளில போட சொல்லு, அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் பல்லியை பற்றி பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு அந்த வீட்டில். ராமமூர்த்தி இன்னும் அதிகமாக அதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் கட்டிங்கை கொண்டாந்து படுக்கைக்கு கீழே அப்பா வைக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா, சாம்பாரில் பல்லி விழுந்ததில் மாணவிகள் வாந்தி அப்படின்னு இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு கட் பண்ணி படுக்கைக்கு அடியில் வச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா விளக்கமத்தை எடுத்துக்கிட்டு போய் ராத்திரியில் போய் ஒட்டடை அடிக்கிறாரு. அப்போ என்னப்பா இது, ராத்திரியில் போய் ஒட்டடை அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஒட்டடை இல்லைடா, பல்லி, எவ்வளோ பல்லி பாரு, தலைக்கு மேலே கீழே விழுந்து வச்சா என்ன பண்ணுறது, ஓட்டு விடுன்னா அப்படி தான், இந்த உத்தரத்தில் பாரு எத்தனை பல்லி, நிம்மதியாக படுக்க முடியுதா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பார்க்குறான், நிறைய பல்லி அங்கேயும் ஓடுது, 1-2 கீழே விழுது. இன்னொரு நாள் இதே மாதிரி அவனோட மனைவி ராதா பூஜை பண்ணும்போது பார்த்தா உத்தரத்துலேருந்து பல்லி டிக் டிக் டிக்குன்னு ஒரு குரல் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குரல் கொடுக்குது. ரொம்ப நல்ல நேரம்தான், பல்லி சொன்னால் பலிக்கும்னு சொல்லுவாங்க. கிழக்கு மூலையில் பல்லி பேசியிருக்கு, பலன் நல்லா தான் இருக்கும், வீடு கட்டுற வேலையை இனிமேல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா இது, பல்லி சொன்னால் தான் வீடு கட்டுவோமா, எனக்கு ஏற்கனவே வீட்டு லோனு சேங்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு இல்லைப்பா, பல்லி ஒவ்வொரு மூலையில் சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு பல்லி சொல்லுக்கான பலன் அப்படின்ன உடனே ராமமூர்த்திக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வெறுப்பாயிடுது. நேற்று கூட ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல்லி விழும் பலன்கள் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கட்டிங் அங்கே இருக்குது. இந்த ராமமூர்த்திக்கு ரொம்ப கவலை வந்துடுது. அவன் பையில் அவனோட பையன் இருக்கான்ல,
அவன் பையில் இருக்கிற புத்தகத்துலேயும் உயிரினங்களை பற்றின புத்தகம்தான் இருக்குது. உடனே அவன் கேட்குறான் பேரனை பார்த்து, ஏய் இந்த புத்தகம் ஏது? தாத்தா தான் வாங்கி கொடுத்தாரு, இங்கே கொண்டா அப்படின்னு பார்த்தா பல்லி பல பல வடிவங்களில் பல நிலைகளில் இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த ராமமூர்த்தி அவன் மனைவி கிட்ட போய் சொல்கிறான், அப்பா எப்போ பார்த்தாலும் பல்லி பல்லின்னு அலைகிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறாதா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடுன்னு இருந்தால் பல்லியும் இருக்கும், அதுவும் இது பழைய கால ஓட்டு வீடு தானே, பல்லிக்கு என்ன குறைச்சலா. அது இல்லை, கொஞ்சம் அதிகப்படியாக பல்லி பல்லின்னு ஆர்வமாக இருக்காரோ அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா எதையாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, மாமா எல்லாம் நார்மலாக தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். எனக்கு என்னமோ இது அப்படியெல்லாம் நினைக்க முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் பிரச்சனை அதோடு முடியல. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு காலையில் ஒரு ட்ரங்கு பெட்டி, அந்த காலங்களில் எல்லாம் இருக்கும் பாருங்கள் ட்ரங்கு பெட்டி, அந்த பொட்டியை எடுத்து என்னமோ குடஞ்சிக்கிட்டே இருக்கார். இவன் என்ன பண்ணுறான், ராமமூர்த்தி என்ன பண்ணுறான், பொட்டியை திறந்து பார்த்தா அதில் ஒரு காக்கி நேரத்தில் ஒரு கவர் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த கவருக்குள்ளார ஒரு 7-8 பல்லியை செத்து போய் அப்படியே பாடம் பண்ண மாதிரி அது உள்ளார இருக்குது. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவளோட குடும்ப டாக்டர் மனோதத்துவ நிபுணர் இருக்கார் சம்பத்து, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா இது ஒரு வகையான மனச்சிதைவாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பயப்படாத, சில சமயத்தில் ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும்னு வச்சுக்கைய, அப்படி தான் இருக்கும். எதுக்கும் நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு வாயா, ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டு தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இந்த ராமமூர்த்தி சொல்கிறான், சரி உங்கள்கிட்ட காட்டலான்னு அப்பாவை கூப்பிட்டா வருவாரா, அதான் யோசனையாக இருக்குது அப்படின்ன உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு, சரி சரி அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, ஜாகிங் போகிறப்ப நான் அவரோட பேசிட்டு தானே போவேன், அப்போ நான் கொஞ்சம் அதிகப்படியாக பேசி அவர் என்ன தான் நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறான், அவரை போய் பார்க்குறான். பார்த்த உடனே, ராமமூர்த்தி உங்கள் அப்பா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன், நீ கவலைப்படுறது ரொம்ப நியாயமாக தான் இருக்குது, ஒரு சின்ன கோர்ஸ் மெடிசன் எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும், வீட்டை வேணா மாற்றி பார்க்குறியா, வீடு பழைய வீடாக இருக்குல்ல. ஆமாம், வீட்டை மாற்ற தான் போகிறோம், நாங்கள் சொந்த வீடு ஒன்று, இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் வீடு ரெடி ஆகிடும், அங்கே குடி போயிடுவோம் அப்படின்ன உடனே, ரொம்ப சௌரியமாக போச்சுப்பா, வீடு மாறின அப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா மருந்து கொடுக்கலாமா என்ன அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாமல் அந்த ராமமூர்த்தியோட அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கான சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் போயிடுறாங்க. பூஜை அறையில் அவங்க அப்பாவோட படத்தை ஃப்ரேம் போட்டு மாலையெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. வீடு முழுவதும் நல்ல பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் பல்லி இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அந்த அளவுக்கு வீடு நல்லா நீட்டாக சுத்தமாக நல்ல பெயிண்ட் அடித்து தரையெல்லாம் நல்லா வழவழன்னு ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புது வீட்டில் ஒரு நாள் கூட இல்லை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் மனைவிக்கிட்ட சொல்கிறான். அப்பா மட்டும் இல்லைங்க, பள்ளி கூட இந்த வீட்டில் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு ராதா சொன்ன உடனே அவன் ஒரு அவளை முறைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த ஆயுத பூஜை வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பாவோட படத்தை நகர்த்துறான். நகர்த்தினோடனே அந்த படத்துக்கும் பின்னாலே இருந்து ஏகப்பட்ட பல்லி எங்கேயும் அங்கேயும் ஓடுது, 2-3ன்னு ஏகப்பட்ட பல்லி. ராமமூர்த்தி ராதா அப்படின்னு ஒரு கத்துறான் பாருங்க. கத்துனோன்னே ராதாவுக்கு ஒன்றுமே புரியல, அடித்து பிடிச்சிட்டு ஓடி வர்றா. உடனே அவன் சொல்கிறான், அங்கே பாரு அப்பா படத்துக்கு பின்னால் எவ்வளோ பல்லின்னு பாரு. அப்பா செத்த பிறகும் அவருக்கு இந்த பல்லி பைத்தியம் தீரவே இல்லை போல இருக்கு. இங்கே பாரு, ஒரு 50-60 பல்லி ஓடுதில்ல, எங்கே ஓடுது, ஒரு பல்லியை கூட காணோம்.
இதை பாரு, இந்த படத்துக்கு பின்னால் பாரு, எத்தனை ஓடுது பாரு. எங்கெங்க எங்கே ஓடுது? ஒரு பள்ளியும் இல்லை. ஏன் தான் இப்படி உளர்றீங்களோ? இங்கே பாரு ராதா, நல்லா பாரு ராதா, எத்தனை பள்ளி ஓடிக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு அவன் சொன்ன உடனே இப்போ அவனை ரொம்ப கவலையாக பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போயிடுறான். இந்த பழைய டாக்டர் சம்பத்தை போய் பார்த்தாங்களே அவங்க சொந்தக்காரவங்க, அங்கே போயிடுறான். அங்கே போய் இப்போ ராதா போய் சொல்கிறா. சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, பயப்படாதம்மா, உங்கள் வீட்டுக்காரருக்கு மனசில் ஏதோ ஒரு டிப்ரெஷன் போல் இருக்குது. பள்ளி சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்கள் மாமனாரே இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கார். செத்த பள்ளி எல்லாம் எடுத்து கவரில் வச்சுருந்தானா. பள்ளியோட பேப்பர் கட்டிங்கு, பள்ளி சொல்லுக்கு பலனு, செத்த பள்ளியோட எலும்புக்கூடு, இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்கான் அப்படின்னு உங்கள் மாமனார் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காருமா. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, உங்கள் மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரச்சனை உங்கள் மாமனாருக்கு இல்லைப்பா, இவனுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. சரி, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு கோர்ஸ் மெடிசன் எடுத்துக்கிட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த டாக்டரு ராதா கிட்ட சொல்கிறார். இப்படி தான் இன்றைக்கும் வேறு ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது, அதாவது தனக்கு இருக்கிறத வேற ஒருத்தவங்களுக்கு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்கலாம். அவங்கெல்லாம் ஏதோ ஒரு மனச்சிதைவு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி தெரியாமல் அவங்க மற்றவங்கள பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. இவ அப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நாம் உடனே அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் உண்மையிலேயே இந்த மாதிரி நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த கமலநாபன் அப்படிங்கிறவர் அந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த கதை ரொம்ப நல்ல கதையாக இருந்தது. ஏன்னா பள்ளியை பற்றி எப்படி நம்ம கற்பனை பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஓடுற மாதிரியும் ஒடியாடுற மாதிரியும் அவனோட இதுக்கு தெரியுது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு காரணம் இருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா புரியும். சில பேர் அப்படி தான், யாரோ என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. பார்த்தா யாருமே திட்டமாட்டாங்க, இவங்க தான் யாரையாவது திட்டியிருப்பாங்க. அது அவங்க மனசுக்குள்ளார ஆழமாக இருந்து அவங்க திட்டுற மாதிரி இவங்க திட்டுற மாதிரி கேட்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உள்ள மனிதர்களை கூட நம்மளால் சராசரி வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனால் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். ஆராய்ந்து பார்க்காமையே நம்ம குறை சொல்லிடுவோம். ஆனால் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கதையில் நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இவர் 100க்கு மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்காரு. எல்லா கதைகளுமே ரொம்ப அற்புதமான கதைகளாக தான் இருக்குது. 20வது நூற்றாண்டில் சிறந்த சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இவரோட கதையும் இடம்பெற்று இருக்குது. இவருக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான ஆய்வு நூலாக இவருடைய கதைகளை எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவரை பற்றிய கதைகளையும் நாம் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி கேட்டதுக்கு. தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க. நிறைய கதைகள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கதை கேளுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.